சென்னையிலேருந்து கிளம்பி ஒரு 1 ஹவர் ஃப்ளைட் UL 122 கொலம்போக்கு கிளம்பியாச்சு. சென்னையிலேருந்து கொலம்போ போகிறதுக்கு நிறைய ஃப்ளைட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்து ஒரு அருமையான ஆப்ஷன். சரி கொலம்போ கிளம்பியாச்சு, லேண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பிளான் வந்து ஜஃப்னா போக வேண்டியிருந்தது. கொலம்போலேருந்து ஜஃப்னா போகிறதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஆப்ஷன் வந்து இந்த யாழ் தேவின்ற ஒரு ட்ரெயின் சர்வீஸ் அமேசிங்காக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், வியூஸ் எல்லாமே. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து ஒரு ரோட் ஒர்க்ஸ் நடக்கிறதுனால அந்த யாழ் தேவி புக் பண்ண முடியாமல் போயிடுச்சு. சரின்னு ஒரு ரோட் ட்ரிப். எனிவேஸ் இந்த ரோட் ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா, நீர்கொழும்பு வழியாக, அனுராதபுரா வழியாக, வாவுனி வழியாக வந்து ஜஃப்னா போய் சேர வேண்டி இருந்தது. மக்கள் அனுராதபுரான்றது வந்து ஒரு அருமையான ஒரு அரண்மனை. அந்த வழியாக போக வேண்டியிருந்தது. குயிக்காக வந்து அந்த ஒரு குளத்துல மட்டும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்க வேண்டியது முடிஞ்சது எங்களால். ரொம்ப அருமையாக இருந்தது அந்த வழி. ரொம்ப சீனிக்காக இருந்தது. நாங்கள் வந்து ஜெட்விங் ஜஃப்னான்ற ஹோட்டலில் தங்கினோம். ரொம்ப அருமையான ஒரு ஹோட்டல் அது. அங்கேருந்து எனக்கு நெக்ஸ்ட் டே வந்து ஒரே ஒரு கிளையண்ட் மீட்டிங் இருந்தது. சூப்பராக இருந்தது. அங்கேருந்து வந்து ஒரு லோக்கல் ஆட்டோவில் வந்து ஏறி அந்த கிளையண்ட் மீட்டிங்கை முடிச்சுட்டு ஒரு ஒரு சின்ன ரொம்ப ஹம்பிளான ஒரு ஈட்டரியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து மதியானம் சாப்பிட முடிஞ்சுது. அண்டு ஈவினிங் வந்து மறுபடியும் வந்து ஒரு ரோட் ட்ரிப். ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ரோட் ட்ரிப் மறுபடியுமா. அண்ட் திரும்பி வந்து சேர்ந்தாச்சு கொலம்போக்கு. கொலம்போ வந்துட்டு கொலம்போலேருந்து பேக் டு சென்னை.